பாஷா 11 மணி ஆகுது, எந்திரா பாஷா. என்ன 5 மணிக்கு எந்திரிக்க யோசிக்கிறியா? இல்ல சார், நான் தினம் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அப்ப 4 மணிக்கே வந்துரு. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. ஃபாஸ்டா பண்ணு. ஷோ, இவனுங்க எங்க இங்க? போடா. இப்பதான் பல்லே விளக்குற. உங்களோட படிக்கணும் தானே? காலையில இருந்து என்னமா ஓட்டுறான் பாரு. அவன் எதை ஓட்டுறதுக்கு இதை ஓட்டிட்டு போறான்னு ஓட்டுறவனு தான் தெரியும். புரியலையே. இதான் படிக்கவே இல்லையாப்பா, திருக்குறள். என்ன படிப்போ என்ன குரலோ. அப்புறம் பாஷா, நாளைக்கு 100 குடம் தண்ணி எடுக்கணும். கிளம்பு. இன்னைக்கு 100 குடத்தை 42 நிமிஷம் 39 செகண்ட்ல முடிச்சிருக்க. நாளைக்கு இதை 30 நிமிஷத்துல முடிக்கணும். அப்புறம் நாளைக்கு 3 மணிக்கெல்லாம் வந்துரு. 3 மணிக்கா? எஸ், 3 o'clock. இங்கே படுத்துக்கவா சார்? நாட் அலவுடு. சார், மயக்கம் வருது சார். போதும், காலை கீழே இறக்கு. மயக்கம் வராம இருக்கிறதுக்கு இனிமே நீ சோறு சாப்பிடக்கூடாது. சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடணும். சார், என்னால சோறு சாப்பிடாம இருக்க முடியாது. போலீஸ் வேலையா சோறா நீயே முடிவு பண்ணிக்க. டார்ச்சர். டிஃபன் ரெடி பண்ணிட்டியாமா? பண்ணிட்டேன்பா. அவனுக்கு எதுவும் கொடுத்துறாத. ரேவதி, நான் உனக்காக தான் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கிறேன். அது எங்க அப்பாவுக்கு தெரியணும். தெரிஞ்சு அவரை ஓகே சொல்லணும். மாத்திரை போடு, வலி போயிடும். பாஷா, லவ்ங்கிறது பணவர மாதிரி. ஏன்னா நொங்கு விழுந்தா சங்கு. அப்பப்போ வரும். உனக்கு வலி போச்சா இல்லையா? இல்லடா. இவன் பிடிச்சா எப்படிரா போகும்? ஆனா இந்நேரம் ஆள் வந்து பிடிச்சிருந்தா வலி பறந்து போயிருக்குண்டா. கரெக்டா. நல்லா வாயில வருது, வேணாம். பாஷா, நாளைக்கு ரேவதிக்கு கட்டடி, புது படம் ரிலீஸ். நாம எல்லாரும் போறோம். ஐயோ, நாளைக்கா? முடியாது. நாளைக்கு ரேவதியோட பர்த்டே. பிரியாணி நான் பண்றேன்னு சொல்லிட்டேன். நீ அப்புறம் ஆட்டைய படத்துக்கு ஆட்டை பலி கொடுக்க போற. காதல் ஒருத்தனை என்னெல்லாம் பண்ணது பார். நாளைக்கு படம் வேணாம், பாஷா செய்யற பிரியாணி சாப்பிட எல்லாரும் போவோம். அம்மா, உங்க கூட படிக்க வந்து இன்னைக்கு பிரியாணி பண்றான். பிரியாணின்னா இவ்வளவு சந்தோஷமா? ஜெயவதி, எங்க அப்பா அடுத்த வாரம் கட்சியாளங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு சொன்னாரு. பாஷாவை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாவம்.
போலீஸ்காரரா? உட்காருங்க, என்ன உட்காருங்க. சார் சமைக்கிறவன் புதுசா இருக்கான்? தங்கமான பையன். இவன் தான் எல்லாத்துக்கும் பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நல்ல பையன். போலீஸ்ல பெரிய ஆளா வருவான். டேய் உனக்கு போலீஸ் சொல்ல கிடைக்கும். அவனுக்கு ரேவதி கிடைச்சா போதும்டா. டேய் போங்கடா. நான் சாப்பிட்டு தான் போவேன். நான் செஞ்ச பிரியாணிய நீ தான் முதல்ல டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லணும். ரேவதி, டிஃபன் கேரியில கொஞ்சம் பிரியாணி கட்டுமா. நானும் பாஷா ஒரு இடத்துக்கு போனேன். ஓகே சரிப்பா. பாஷா, இதுல புது துணி இருக்கு, போட்டு வா. போட்டு வா. போப்பா. எல்லாம் வச்சிட்டியாமா? ஆ, யோ, புது மாப்பிள்ள மாதிரி நல்லா தயா இருக்க. உட்காரு. நான் ஓட்டுறேன் சார். நான் ஓட்டுறேன், உட்காரியா. சார் நான் உட்காரியா. சரி சார். வரமா. இறங்கு. பாஷா, சாப்பாடு எடு. தலைவாரிக்க. சார் கமிஷனர் பார்க்க போறோம். தலைவாரிக்க. சரி சார். பொண்ணோட பிறந்த நாள் எப்படி நடந்துச்சு? நல்லா நடந்துச்சு சார். போடுப்பா. பையன் யாருன்னு சொல்லல? பேரு பாஷா. ஏய், மட்டன் எடுத்து போடு. ஆ. பையன் யாருன்னு சொல்லுப்பா. முதல்ல சாப்பிடுங்க சார். பிரியாணி ரொம்ப பிரமாதம். பிரியாணி அவன் தான் சார் பண்ணான். இப்போவாது பையன் யாருன்னு சொல்லுப்பா. இவன் என் பையன் சார். பையனா? ஆமா சார். கணேசனுக்கு பாஷான்ற பையனா? உனக்கு ஒரு பொண்ணு தானையா? பையன் எப்படி? ஒருவேளை வேற ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இந்த பையன் போலீஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டு என்கிட்ட வந்தான். சின்ன வயசுலே அப்பா இழந்துட்டான். என் பொண்ணை பெத்து போட்டு என் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டா. சின்ன வயசுலே அவளும் தாய்ப்பாசம் இல்லாம வளர்ந்துட்டா. நான் என்னதான் கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் ஒரு அம்மாவோட பாசத்தை என்னால கொடுக்க முடியல சார். பாஷாவும் அப்பாவோட பாசம் இல்லாம வளர்ந்துட்டான். அதோட வலி வேதனை எனக்கு தெரியும் சார். பிள்ளைகளுக்கு பாசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டியது ஒரு அம்மாவோட கடமை. எதிர்கால வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஒரு அப்பாவோட கடமை சார். நான் பாஷாவுக்கு ஒரு அப்பாவை இருக்குன்னு ஆசைப்படுறேன் சார். நான் செத்த அவன் தான் சார் கொல்லி வைக்கணும் சார். இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை சார். என் பையனுக்கு போலீஸ்ல ஒரு வேலை வேணும் சார். ப்ளீஸ் சார், என் பையனை போலீஸ் ஆக்கி பார்க்கணும். அதுக்கு நீங்க தான் சார் ஏற்பாடு பண்ணி தரணும். நிச்சயமா பண்ணி தரையா. எழுந்துரு. நாம வேணா போய் ரேவதி அப்பா கிட்ட பேசி பார்க்கலாமா? இவன் காதலிக்கிறேன்னு சொன்னா அவ்வளவுதான்டா. அவங்க அப்பா செத்துருவாரா? அப்ப இவன் என்ன ஆவான்? டேய், யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாஷா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன்டா. மறக்கிற சக்தியை கடவுள் நமக்கு அதிகமாவே கொடுத்துருக்காரா. என்னடி சொல்ற? ஆமாண்டி, பாஷாவை எங்க அப்பா தான் சொந்த பையன் மாதிரி பாக்குறாரு. நான் வேணும்னா உங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கவா? வேண்டாம், எங்க அப்பாவோட ஆசைய நான் கெடுக்க விரும்பல. ஏய், பாஷா வந்திருக்கான். நாங்க போன அழுதுருவேன். என்னன்னு நீயே கேளு. அவன் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கான். போடி போ. இந்த பையில இருக்கிறதெல்லாம் உன்னோடது தான். ரேவதி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா நம்ம 2 பேருக்கும் ஒரு புது உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. என்ன உறவு முறை தான் மாறி போச்சு. நான் நிச்சயமா கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல அண்ணனா இருப்பேன்.
ஹாய் அங்கிள். ஹாய் விஜய், ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா? ஆமா அங்கிள். ஓகே விஜய், பார்த்து போயிட்டு வா. பாய். பாய். வாங்க பாஷா. உங்க தங்கச்சி தான் சுகர் மாத்திரையை ஒழுங்கா சாப்பிடுறதே இல்ல. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சா? பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஊரெல்லாம் உங்க கூட படிச்ச தேவியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அதான் எல்லாரும் பார்க்க போறோம். ரேவதி சொன்னா. சரி, நான் கிளம்புறேன். சரிங்க, நான் போன Okay. உடனே ஃபோன் பண்றேன். நான் வரேன். அப்பா எங்க? வாயா, உங்க ஃப்ரெண்டு தேவிய டிவியில பார்த்து ரொம்ப பரிதாபமா இருந்துச்சியா. 25 வருஷமா நினைவில்லாம படுக்கையிலே என்ன வாழ்க்கையா. பழச நினைச்சா அழுகதே வரும். நாளைக்கு நடக்க போற நினைச்சோம்னா பயந்தே வரும். அதனால வாழ்ற நேரத்துல சந்தோஷமா வாழணும்னு சொல்லுவாங்க. இனிமே அந்த பொண்ணு அப்படித்தான் வாழணும். முதல்ல நீங்க போய் அந்த பொண்ணை பாருங்க. அப்பதான் அந்த பொண்ணு மனசுல தெம்பு வரும். ஆமாப்பா. அப்பா, வேலைக்காரமா தினம் சமைச்சு வச்சிரும். அப்புறம் முதல்ல நீ போய் பாருமா. நீ எத்தனை நாள் பழிய போட்டிருக்க? 1 வாரம். கேட்கணும்னு நினைச்சேன். சந்திரன் நீங்க எப்படி பாடகியானீங்கன்னு சொல்லுங்க. நான் பாடகியானதே ஒரு விபத்து தான். என் காலேஜ்ல நடந்த ஃபங்க்ஷன்ல இளையராஜா சாரோட கச்சேரி நடந்தது. அதுல பாட வேண்டிய சந்திரன்ற ஒருத்தரால அங்க வர முடியல. அதனாலதான் நான் பாடினேன். அதை கேட்டுதான் இளையராஜா சார் எனக்கு சினிமால பாட வாய்ப்பு கொடுத்தாரு. தேங்க்யூ so much for your interview. போயிட்டு வரேன் மேம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அநியாயத்துக்கு முடி கொட்டிடுச்சு. தண்ணி சரியில்லை. ஓ, பசங்க என்ன பண்றாங்க? பெரியவன் பேர் இளையராஜா, டிகிரி முடிச்சிட்டான். சின்னவன் +2 படிச்சிட்டு இருக்கான். உங்க பசங்க? ஒரே பொண்ணு, பேரு சாதனா. மியூசிக்ல டிகிரி முடிச்சுட்டு ஏஆர் ரஹ்மான் மூலமா பெரிய சிங்கர் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம இப்ப பாபுவோட கிளினிக் போகணும். போலாம்.